Good morning students. Today we are going to see the unit 1 democracy. Here there is an Thirukural. Kudi Talik Kolunchum Anila Mannan Aditali Nirkum Ulagu. That is, the world will constantly embrace the feet of the great king who rules over his subjects with love. Subjects abdina the makkal. Okay. So, or நாட்டை ஆள்ற மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னா குடிமக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்கிற ஒரு மன்னனாக இருந்தான் அப்படின்னா அந்த நாடு செழிக்கும் அப்படின்னு சொல்லி. In the beginning they were hunted and gathered food. Later they settled near rivers, practice agriculture. ஸோ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல அதாவது வேட்டையாடி அந்த மாதிரி தான் வாழ்ந்தாங்க ஃபுட்டை இது பண்ணி. அதுக்கப்புறம் அந்த ஆத்தங்கரை ஓரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அதில் விவசாயம் பண்ணி அப்படி வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தாங்க. ஓகே. When man started living in group, tribes were formed. Every tribe had its own chief. This group fought among themselves for land, water and other resources. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குரூப்பாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வாழ பழக ஆரம்பித்தாங்க. அப்படி பழக ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு சீஃப், அதாவது தலைவர் அப்படின்றாங்க. ஸோ நிலத்துக்காகவும் தண்ணிக்காகவும் மற்ற நலனுக்காகவும் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுற சூழ்நிலை வந்துச்சு. Those who emerged victorious formed a kingdom by uniting the other tribal groups. This kingdom later integrated to form empires. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு மற்ற குரூப்பை தங்களோட இணைச்சி இப்படி ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கலாங்க. அப்படி ராஜ்யங்கள் தான் வம்சங்களாகவும் பெரிய பெரிய ராஜ்யங்களாகவும் என்ன ஆச்சு அப்படின்னா உருவாச்சு. ஓகே. ஸோ இதான் முதல்ல வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் சில குரூப்புகளாக ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள சண்டைகள் வருது இல்லை யார் பெரியவங்க அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் இந்த குரூப்லேயே பிரிகிறாங்க. ஓகே, இவங்க ராஜா அவங்க இது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய ராஜ்யங்கள் வருது. ஒருத்தர் இன்னொரு ராஜ்யத்தை வீழ்த்துறாங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டிஷ் ஆளுகை செஞ்சாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து எல்லாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது பிரிட்டிஷ் காலனிசத்துலேருந்து. ஓகே. So what is democracy? The citizens of in country select their representative through election. Thus they take part in the direct governance of a country. This is termed as democracy. Democracy la enna அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் அப்படின்னா சிட்டிசன்ஸ் அப்படின்னா மக்கள். ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டுக்கு சொந்தமான மக்கள் குடிமக்கள் அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிற அவங்க இப்போ என்ன ஆகிறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறவங்களும் சரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் சரி அவங்க ஒரு அங்கமாயிடுறாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அங்கமாயிறாங்க. ஸோ இதுதான் டெமோக்ரஸி அப்படி சொல்கிறது. ஓகே. இன் அ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பவர் லைஸ் வித் த பீப்புள் ஆஃப் த நேஷன். பீப்புள் கேன் பார்ட்டிசிபேட் இன் த பாலிட்டிக்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி அண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அரசியலில் ஈடுபட்டு என்ன பண்ணுறலாம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங்கில் அவங்க என்ன பண்ணலாம் ஈடுபடலாம். சப்போஸ் ஒரு சட்டம் இப்போ உதாரணத்துக்கு நிறையா போராடுறாங்க. ஸோ ஒரு சட்டம் பிடிக்கல அப்படின்னா அந்த சட்டத்துக்கு எதிராக மக்கள் என்ன செய்யலாம்னா போராடலாம். ஏன்னா மக்கள் தான் அவங்கள தேர்ந்தெடுத்து என்ன போயிடறாங்க பதவியில் வைக்கிறாங்க. ஓகேயா. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. There are two types of democracy. One is called direct democracy. Another one is representative democracy. ரெண்டு democracy இருக்குது. ஒன்று direct, another what is direct democracy? In a direct democracy, people have the power to frame laws. If we consider your sports club as an example, you can decide and armed laws and rules. The perspective of each member is considered and each one express his views. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸிங்கிறது அப்படி தான். மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சட்டங்களை ஏற்றுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். தலைவர்களை சட்டம் ஏற்றுறாங்க இல்லையா. நம்மகிட்ட கருத்து கேட்பாங்க, பட் சட்டம் ஏற்றுறது அவங்க தான் ஏற்றுறாங்க. பட் சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பீப்புளே என்ன பண்ணுவாங்கன்னா சட்டத்தை ஏற்றி என்ன செய்வாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உதாரணத்துக்கு in direct democracy only the citizen can make laws. All changes have to approved by the citizen.
The politicians only rule over parliamentary procedure. Switzerland had a big long history of successful direct democracy. ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கிற சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாட்டில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி இருக்குது. அங்கே மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. The choice of the majority will be accepted. The other will also give their consent. This system is actually known as direct democracy. Okay, what do you mean by representative democracy? So it is possible for 100 of them to gather decision to take various decisions. In that case, all members should be represented by a group of representative. Should it they have? So எல்லாம் வந்து அப்படிலாம் நீங்கள் எல்லாரும் ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 100 பேர் சேர்ந்து ஒரு 4-5 பேர்த்தை தேர்ந்தெடுத்து அந்த 4 பேர் இந்த 100 பேர்த்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்களுக்காக பேசுவாங்க, அவங்க தான் டிசிஷன் பண்ணுவாங்க. அது பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸியில் 2 இது டைரக்ட் டெமோக்ரஸி, நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா இந்தியா, USA, இங்கிலாந்து இதெல்லாம் அது. ஸோ லாஸ் ரூல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஓட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. இங்கே ஓட்டர்ஸ் வந்து ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் ஓட் போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூலை வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். Those group members will administrate the sports club on behalf of the all other members. So அந்த எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் சொல்லியிருக்கோம். To select these representative elections are held many contests for the post of head, secretary, treasurer and members of the administration group. In the end, those who gain the maximum number of votes will give the post. So this is called representative democracy. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இந்தியா, இங்கிலாந்து, பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி USA, கனடா. ஸோ இங்கே வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் ரொம்ப பவர், இங்கே வந்து அப்படி கிடையாது. பார்லிமெண்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும். வாட் இஸ் மீன் பை டெமோக்ராட்டிக் டிசிஷன் மேக்கிங்? இந்த சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி த பவர் டு டேக் டிசிஷன் டஸ் நாட் லை வித் த ஹெட். ஸோ தலைவர் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, டிசிஷன் மேக் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து தான். ஓட்டெடுப்பு அப்படிலாம் நீங்கள் வந்து நியூஸில் கேள்விப்படுவீங்க, ஓட்டெடுப்பு நடந்துச்சு அப்படின்னு. ஓகே, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஹோல்ட் ஓப்பன் டிஸ்கஷன் அண்ட் டேக் ஃபைனல் டிசிஷன் ஒன்லி வென் எவ்ரி ஒன் இஸ் கன்வின்ஸ்ட். திஸ் கால்ட் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கருத்து கேட்பாங்க. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்குள்ளே கருத்து கேட்டு அவங்களிருந்து ஒரு கூட்டு முயற்சியான ஒரு லாவை என்ன பண்ணுவாங்க, ஃபார்முலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடுடைய சட்டமன்றம் இதுதான். ஓகே, in a highly populated country like India, if people want to live peacefully, they have to follow certain rules and regulations, rights and duties properly. Hence, the Constitution of India guides us in all these aspects and plays an important role in maintaining the law and order. ஸோ இந்தியா மாதிரி ரொம்ப பாப்புலேட்டட் கண்ட்ரியில் வந்து மக்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காரியம். ஸோ அப்படி நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் திங் இல்லையா? வாட் ஆர் த ரைட் கிவன் இன் அவர் கான்ஸ்டியூஷன்? அவர் கான்ஸ்டியூஷன் ensures freedom, equality and justice to everyone. ஸோ ஃப்ரீடம் அப்படின்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம், ஈக்குவாலிட்டி, ஆண் இல்லை பெண் இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் சரிசமமான சட்டங்கள் அப்படின்னு. What are other features are found in our constitution? It defines the political principles of structure of government institutions and method to follow these rules and regulations, the powers and responsibilities. And it fixes rights and duties and the directive principles of the citizen. Thus our constitution provides a structure to us. So நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு இருக்கு. ஓகே, Indian Constitution is the longest written constitution in the world. It is drafted by a drafting committee of Constitutional Assembly headed by Dr. B.R. Ambedkar. That is why we call him the chief architect of our constitution. So நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்து வடிவமைச்சதுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறவர் தான். அதுதான் நம்மளுக்கு வந்து இதான் இது பண்ணார். இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் புக் அப்படி சொல்லலாம். ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்ட பெரிய புக்கு ஒன்று இருக்குது, கையால் எழுதப்பட்ட புக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை தான் எழுதியிருக்காங்க, இதுதான் உலகத்தில் இருக்கிற பெரிய Constitution book. Okay, aims of democracy. Democracy defined as the government of people, for the people and by the people. So aims பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்காக கவர்மெண்ட், மக்களால் கவர்மெண்ட்,
மக்களே கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் தான். ஓகே, in a democracy the power is vested in hands of the people. People should have the right to make decision. Everyone cannot participate in the decision making. So representative government elected by the people to form a democratic system. All those who attain the age 18 are given the voting right to elect the representative. ஸோ 18 வயசு நிரம்பினவங்களால தான் என்ன பண்ணுறாங்க, ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் எல்லாருடைய குரலுக்காக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை என்ன செய்கிறோம், நம்ம அனுப்புகிறோம். அதுதான் ரெப்ரசன்டேட்டிவ். இல்லை, வேர்ல்டு டெமோக்ரஸி. நியூசிலாந்து இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோ உமன் டு ஓட் இன் 1893. ஃபர்ஸ்ட்டு பெண்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தது நியூசிலாந்தில் தான். ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன் வேர் கிவன் இன் 1918 அண்ட் 1920 இன் யூகே அண்ட் யூஎஸ்ஏ ரெப்ரசன்டேட்டிவ்லி. அட் த சேம் டைம் த வெல்தி அலோன் வேர் கிவன் த voting rights in India. Many leaders like Mahatma Gandhi kept insisting on giving voting rights to all. Now in India, all people are 18 years of or enjoy universal adult franchise. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியானவங்களுக்கு தான் முதல்ல இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியுடைய அந்த எஃபெக்ட்னால எல்லாத்துக்கும் ஓட்டிங் உரிமை என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்ட். Greek democracy in 5th century. Roman empires, it is 300 BC to 50 BC. San Marino's democracy, AD 301. Iceland democracy, the Eyes of Man's democracy, British democracy, US democracy. Those are the other democracies. So thank you students. Please watch my video and subscribe my channel. Thank you.